ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம். என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன். இன்றைய பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, தீபமேற்றும் வழிமுறைகள் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க இல்லத்தரசிகள். அவியலுக்கு உண்டான பதிவு தான் இது. இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இதை சொல்கிறேன். இப்போ தீபம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மண் அகல் விளக்கில் பயன்படுத்தலாம், பித்தாளை அகல் விளக்கை பயன்படுத்தலாம், பஞ்சலோகத்திலான அகல் விளக்கை பயன்படுத்தலாம், வசதி இருந்ததுன்னா வெள்ளியிலான அகல் விளக்கில் பயன்படுத்தலாம். இது முகங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 முகங்கள் பயன்படுத்தலாம் அல்லது ஒரு முகம் பயன்படுத்தலாம். 5 முகம் பயன்படுத்துவது சிறப்பு. எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இரண்டு எண்ணிக்கைகள் பயன்படுத்தலாம், இல்லை அப்படின்னா ஒரு எண்ணிக்கையில் பயன்படுத்தலாம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு ஒன்றை பயன்படுத்துகிறாங்க, அதனால் தவறு கிடையாது, பயன்படுத்தலாம். இது ஏற்றும் நேரம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, காலை சூரிய உதயத்துக்கு முன்பாகவும் மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாகவும் இருவேளையும் ஏற்றி வழிபாடு பண்ணுவது சிறப்பு. அப்படி இல்லைன்னா நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஆனால் காலை மாலையும் கண்டிப்பாக விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அப்புறம் இதில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இப்போ கடையில் பார்த்திங்கன்னா தீப எண்ணெய் அப்படின்னு இருக்குது, கடையில் நிறைய பிராண்டட் நல்லெண்ணெய்ன்னு இருக்குது. இதெல்லாம் சுத்தமான எண்ணெய் இல்லை, கலப்படப்பட்ட எண்ணெய்கள் தான் அதிகமாக இருக்குது. 1-2 இருக்கலாம், ஆனால் அதை நம்ம போய் ஆராய்ஞ்சிட்டு இருக்க முடியாது, தெரியாது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சுத்தமான எண்ணெயை பார்த்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ நிறையா நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்திங்கன்னா மரசெக்கண்ணின்னு சொல்லி அவையில் ஆட்டி கொடுக்குறாங்க, இல்லை நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா ஆட்டி வாங்கிட்டு வந்துடலாம். அது மாதிரி வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ என்னென்ன எண்ணெய் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பசு நெய் பயன்படுத்தலாம், தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம், விளக்கெண்ணெய் பயன்படுத்தலாம், நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம், இழுப்பெண்ணெய் பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய்களெல்லாம் பயன்படுத்தலாம். சரிங்களா? இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயனுண்டு, வழிபாடு உண்டு. அதே மாதிரி திரி அப்படித்தான். திரி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, பஞ்சு திரி பயன்படுத்தலாம், தாமரை நார் திரி பயன்படுத்தலாம், வாழைத்தண்டு நார் திரியை பயன்படுத்தலாம், அல்லது நூல் திரி துணி கலரில், அதாவது மஞ்சள் நிறம், சிகப்பு நிறம், வெள்ளை நிறம் போன்ற துணிகளில், சுத்தமான துணிகளில் திரியை பயன்படுத்தலாம். இது மாதிரி இப்போ திரிகள் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன வீட்டில் இந்த காலை நேரம் கோயில் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பாக கோயில் வழிபாடுக்கு குறைந்தபட்சம் 2 தீபங்களாவது ஏற்று தான் வழிபாடு முறையில் நம்ம தொடங்கணும். அது குறைஞ்சபட்சம் 2 விளக்குகள். அதுக்கப்புறம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எத்தனை விளக்குனாலும் ஏற்றணும். சும்மா போய் நம்ம மற்ற பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றதெல்லாம் தவறு. குறைஞ்சபட்சம் 2 விளக்குனால ஏற்றிட்டு தான் வழிபாடு செய்யணும். அப்போ தான் வழிபாடு பூர்த்தியாகும். இப்போ 5 முகமாக ஏற்றிக்கலாம், இல்லைன்னா ஒரு முகம் ஏற்றிக்கலாம். உலோகங்கள் இதில் தங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எதை வேணால் பயன்படுத்திக்கிங்க. இப்போ கோயில் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய ஒவ்வொரு கோயிலுக்கு அப்படின்னா, இப்போ விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணுறீங்க, ஒரு வேண்டுதலுக்கு பண்ணுறீங்க, வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம், அல்லது நெய், இல்லைன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். முதல்ல 2வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேப்பெண்ணெய், பசுநெய், இழுப்பெண்ணெய், இது 3ம் கலந்து குலதெய்வ கோயிலுக்கு, அம்பாள் கோயிலில் பயன்படுத்தலாம். இது 3ம், இல்லைன்னா இந்த 5 எண்ணெய்களுமே பயன்படுத்தலாம். ஆனால் இதெல்லாம் முதல் தரமானது, கூடுதல் பயனடைக்கும். எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு நல்லெண்ணெய், இல்லைன்னா ஒரு பசு நெய்னாலும் பயன்படுத்திட்டு வரலாம். தங்கள் வசதி விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இதையெல்லாம் பயன்படுத்தலாம். எண்ணெய்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் அப்படி பயன்படுத்தினீங்கன்னா சகல தோஷங்களும் விலகும். பசுனை பயன்படுத்தினீங்க அப்படின்னா செல்வ வளம் கூடும்.
வேப்பெண்ணெய், பசுநெய், இலுப்பெண்ணெய் 3ம் கலந்து பயன்படுத்தினீங்கன்னா சகல மங்களம் உண்டாகும். இது பயன்கள் ஒவ்வொன்று. அதே மாதிரி திரி பஞ்சு திரி இருந்ததுன்னா நன்மை உண்டாகும். பருத்தி பஞ்சு திரிக்கு நன்மைகள் கிடைக்கும். அது 2 திரியாக வச்சு திரிச்சு வைக்கணும். ஒத்தையில் திரி போடக்கூடாது. 2 திரியில் ஒன்றா சேர்த்தி தான் திரி எப்பவுமே போட்டு தீபம் ஏற்றணும். பஞ்சு திரி பயன்படுத்தினீங்கன்னா நன்மை உண்டாகும். தாமரை நார் திரியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா முன்னோர்கள் சாபம், தோஷம், முன்ஜென்ம சாபம், தோஷம் குறையும் பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா. வாழைநார் திரியை பயன்படுத்தினீங்கன்னா குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கும். வாழைநார் திரிக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இது தங்களுக்கு விருப்பம் போல் தங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு வண்ண துணியில் திரியாக செஞ்சு தீபம் ஏற்றினீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை, புத்திரப்பேறு இல்லாதவங்களுக்கு புத்திரப்பேறு நீங்கும். இது வழிபாடு பண்ணிகிட்டே வரலாம். அடுத்தது வெள்ளை நிற துணியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா செல்வ வளம் உண்டாகும். அதே மாதிரி 2வது என்ன பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு முகமாக பார்த்து தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா துன்பங்கள் நீங்கும். அதே தெற்கு முகம் பார்த்து தெற்கு முகத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்ற வேண்டாம், முடிந்த அளவுக்கு ஏற்றக்கூடாது. மேற்கு முகமாக பார்த்து தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா கடன் தொல்லை நீங்கும், சனி தோஷம் விலகும். வடக்கு முகமாக பார்த்து தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சகல மங்களம் உண்டாகும். அதே மாதிரி இந்த தீபத்தை எப்படி வைக்கணும் அப்படின்னா மஞ்சள், குங்குமம், பூ இதையெல்லாம் வச்சுட்டு தீபம் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். அந்த எண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள எந்த தூசு எதுவுமே இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா சிலர் ஊற்றிடுவாங்க, பழைய எண்ணெயே இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். அது எவ்வளோ பெரிய விளக்காக இருந்தாலும் சரி, சின்ன விளக்காக இருந்தாலும் சரி, அப்படி பயன்படுத்திக்கிட்டே வரணும். இதுதான் வழிமுறைகள், எளிய வழிமுறை. இது எல்லாத்துக்குமே பாதி பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நிறைய பேர் 1, 2 எப்படி பயன்படுத்துகிறது, எது என்னத்துக்கு பயன் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வழிபாட்டு முறைகள். இதை பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கனாலே போதும், உங்கள் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.